நல்ல ஜெபம் பண்ணுவோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் தாமே இந்த VBS நிறைவுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலை கொடுத்துருக்கா. ஸ்தோத்திரமாப்பா ஆண்டவரே. நாங்கள் VBS 6 நாள் முடிக்க கர்த்தர் கிருபை செய்திரே. அதைக்கு உதவி செய்த எல்லா கரங்களை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் சபை மக்கள் இதை தாங்கி ஆண்டவரே எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிள்ளைகளை கொண்டு வந்திருக்காங்க. கர்த்தர் தாமே அவங்கள ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்குறேங்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு சிஜிசிக்குவா தங்கை சிஜிசிக்குவா சிஜிசிக்குவா தங்கை சிஜிசிக்குவா பாட்டு கதை கெட்டிட பரிசுத்தமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் புது வாழ்வு பெற்றிட போலவா வா 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 சிஜிசிக்குவா தம்பி தங்கை சிஜிசிக்குவா ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு சிஜிசிக்குவா தம்பி சிஜிசிக்குவா சிஜிசிக்குவா தங்கை சிஜிசிக்குவா இவ்வளோ நேரம் பார்த்தாடு. பாருங்க, உன்னால ஆட முடியுமா? அவங்களே பிராக்டிஸ் பண்ணி எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. பாருங்க, பஞ்சாபி டான்ஸ பாருங்க. ஆடுவீங்களா நீங்களா? பாருங்க, பஞ்சாப்ல இருந்து இறக்கிருக்கோம் மாப்பிள்ளைகளை. எல்லாம் பஞ்சாப்ல இருந்து இறங்கி இருக்காங்க. எல்லாம் பாருங்க எங்க பஞ்சாப் மாப்பிள்ளைகளை. பஞ்சாப்ல இருந்து சுவிசேஷம் சொல்ல வந்திருக்காங்க. பார்வையில சுத்தவேணும், தம்பிய வார்த்தையில் சுத்தவேணும், சுத்தவேணும், சுத்தவேணும். இதயத்துல சுத்தவேணும், புரிஞ்சுக்கோ. எண்ணங்களில் சுத்தவேணும், தெரிஞ்சுக்கோ. பார்வையில சுத்தவேணும், தம்பிய வார்த்தையில் சுத்தவேணும், சுத்தவேணும், சுத்தவேணும். உப்பு சாம்பு போட்ட கூட பல்லே பல்லே பல்லே, சுண்டடிச்சு பார்த்த கூட பல்லே பல்லே பல்லே, அப்ப கூட சுத்தமாகாது. பல்லே பல்லே பல்லே, இசப்பட்ட கொடுத்திடு, கொடுத்திடு உனக்கு புது இதயத்தை. நல்ல முன்னாடி தள்ளி போவா பஞ்சாபி. எனக்கு புது ஹாட்டு, ஹாட்டு உனக்கு புது ஹாட்டு, ஹாட்டு நமக்கு புது ஹாட்டு, ஹாட்டு ஹாட்டு எனக்கு புது ஹாட்டு, ஹாட்டு உனக்கு புது ஹாட்டு, ஹாட்டு நமக்கு புது ஹாட்டு. நேரா பாரு. பல்லே பல்லே பல்லே, பல்லே பல்லே பல்லே. யோசனை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. என்ன விஷயமா வந்தீங்க? பேக் வாங்க வந்திருக்கேன். என்ன பேக் வேணும் உங்களுக்கு? வெயிட்லெஸ் பேக் வேணுண்ணே. இந்த பேக் நல்லா இருக்கான்னு பாருங்கண்ணே. வேற பேக் ஏதாச்சும் காட்டுங்க. இந்த பேக் பார்க்குறீங்களா? வேற பேக் ஏதாச்சும். இந்த பேக் பாருங்கண்ணே, கருப்பு கலர் ப்ளூ கலர் நல்லா இருக்கானே. நல்லா டப்பாங்க பேக்குண்ணே. சரி பேக் என்னங்கண்ணே? சிகரெட்டும் குடியும் வாழ்க்கையை கெடுக்கும், அதுவும் குப்பை தானங்க. அதான் இங்கே போடுங்க. கட்டேன் நானும் கட்டேன், ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கட்டேன், அதுவும் குப்பை தானங்க. அதான் இங்கே போடுங்க. இப்போ டயர்டாக இருக்கு. மாப்பிள்ளைய வணக்கம்டா. வணக்கம். அப்படின்ன மாதிரி என்னடா படிச்சிட்டியா? என்னடா படிக்கணும்? இன்னைக்கு எக்ஸாம்டா. டேய் இன்னைக்கு எக்ஸாம்னு எனக்கு தெரியாதேடா. ஐயே தெரியாதா? தெரியாதேடா. சரி படி படி இப்பயாவது படி. பக்கத்து கிளாஸ்ல ஃப்ளையிங் ஸ்குவாட் பிட் அடிக்கிறீங்க, பிடிக்கிறேன்டா. பிட் இருந்தா கொடுங்கடா. பிட்ட கிறுக்கா, நம்ம கிளாஸ்ல எவன்டா பிட் எடுத்துட்டு வர போறான்? எல்லாருமே பிட் வச்சிருக்காங்கடா. என்னடா மாப்பிள்ள ஜட்டிக்குலாம் கை விடுறா. பிட்டர்ரா, டேய் விட்டு விடுறா. டேய் அப்ப இந்த வெபினார் உங்களுக்கு தான். ஏடா இங்க எந்தல பிட் எடுக்கறீங்க? டேய் விட்டு விடுறா. நீ பிட்டுனோ சரணே. டேய் அதுக்கு என்ன இவ்வளவு தூக்குறீங்க? டேய் ஏன் பக்கத்துல இருக்கற தூக்குறீங்க? இந்தடா சேர்த்து வைடா. டேய் என்னடா? டேய் யாரா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கடா. பரவால பாக்கலாம். டேய் வா. டேய் மைக்க வாயில. இந்தடா.
மாணவர் அனைவரும் தேர்வு எழுதலாம். இன்று அனைவரும் விட்டு கொண்டு வந்ததால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. பேக்ல இருந்து டிங் டிங் சத்தம் கேக்குது. நீ ஏதோ ஸ்கூல் பெல் எதுவும் திருட்டு வந்துட்டியாடா? பாட்டில் வச்சிருக்கேன்டா. பாட்டிலா? இதுல இருந்து டிங் டிங் சத்தம் கேட்டுச்சு. சவுண்ட் கேக்குதா? பரவாயில்லையே, இதுல இருந்து தான் டிங் டிங் இருக்கா? சரி, இத பத்தி சொல்றா. இத பத்தி என்னடா இருக்கு? இது நம்ம குடிச்சோம்னா சொர்க்கத்துக்கே போலாம். சொர்க்கத்துக்கே போலாமா? என்னடா சொல்ற? காசு வாங்கிக்க. காசு பாட்டிலாவும் வாங்கிக்க. பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்கு. எனக்கு ஒன்று குடிப்பியாடா? காசு எதுவும் கேட்க மாட்டேங்களா? தேங்க்ஸ்டா. பாய்டா. தேங்க்ஸ்டா. பாய்டா. ரொம்ப டயர்டா இருக்கு, படுத்துவோம். படிச்சு கழிச்சிட்டா போல இருக்கு. டயர் வச்சு படுக்கணும். என்னப்பா பண்றீங்க? என்னப்பா பாக்குறீங்க? பேக்ல கிளம்புங்கப்பா. ரூம் விட்டு கிளம்புங்கப்பா. எனக்கு பெர்மிஷன் இல்லாம எப்படிப்பா பேக் தூக்குவீங்க? கிளம்புங்கப்பா. சரி, தூக்கம் வந்து மறுபடியும் தூங்குவோம். ஒரு நேரம் வந்துட்டு அப்பா ரொம்ப திட்டோமோ, ரொம்ப ஃபீல் பண்ணுவாரோ. சார் 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 என்னங்க சார் தூங்கிட்டே இருக்கீங்களா எப்ப பார்த்தாலும்? சார் ஏதோ பழைய பொருள்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு வந்திருக்கோம். 4வது தெருல 3வது வீடு நீங்க தானே? ஆமா, 4வது தெருல 3வது வீடு நாங்க தான். அதான் சார், ஏதோ பழைய பொருள்லாம் இருக்கான், இவ்வளவு குப்பை வச்சிருக்கீங்க. சொல்லியிருந்தா லாரி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல சார். சார், நான் உங்களுக்கு கூப்பிடவே இல்லை சார் எக்ஸ்சேஞ்ச். இல்ல சார், 4வது தெருல 3வது வீடு குப்பையெல்லாம் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி விட்டு போறாங்க சார். வீடு எங்கது தான் சார், ஆனா எக்ஸ்சேஞ்ச் நான் உங்களுக்கு கூப்பிடவே இல்லை சார். பரவாயில்ல சார், நீங்க எந்த பொருள் வேஸ்டா இருந்தாலும் கொடுங்க சார், நாங்க மாத்திக்குவோம் சார். எது கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க? ஆமா சார், எந்த பொருள் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் சார். நீங்க கடைக்கு மட்டும் கடை எங்க சார்? 2வது தெருல இருக்கு சார். ஓகே சார், வேற எதை கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்றேன். வாங்க தம்பி, வாங்க வாங்க தம்பி. உள்ளதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வைங்கப்பா. உள்ளெல்லாம் பார்க்க கூடாது, நீங்க அப்படியே கொடுத்துருங்க. அந்த பேக்கை கொடுத்துருங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி. அப்படிலாம் பண்ண முடியாது, ஒவ்வொன்றாவே எடுத்து வச்சாகணும்ப்பா. கூடாது, அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா. நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சுதான் ஆகணும். அதுல கெட்டதெல்லாம் இருக்குண்ணா. கெட்டதெல்லாம் இருக்கா? என்ன கெட்டதுன்னா புரியல எனக்கு. பாட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குண்ணா. அதெல்லாம் நீ ஏன் தம்பி வச்சிருக்க? ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கண்ணா. ஒன்று பாட்டில் கொடுத்தாங்க, அதெல்லாம் குடிச்சா சொர்க்கத்திலே மிதக்கலாமா? அப்படிலாம் இல்லையே, வேற என்ன கொடுத்தாங்க? வேற ஒரு நோட்டு, அது மாதிரி தான் சினிமா நடிகர்களோட நோட்டு அதெல்லாம் கொடுத்தாங்கண்ணா. அதெல்லாம் ஏன் தம்பி நீ வாங்கின? அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா? 10 வருஷத்துல படிச்சு சந்தோஷமாகிறது 10 நிமிஷத்துலேயே படிச்சு சந்தோஷமாங்க. அதெல்லாம் ஏன் தம்பி வாங்குறேன்? அதை கொடு முதல்ல, அதை கொடு, பேங்க கொடு. அதை எடுத்து வேற காட்டணுமா? இந்தா, இந்த பேங்க்ல ஏசப்பாவோட பைபிள் இருக்கு. ஏசப்பாவை பத்தி எல்லாமே அதுல இருக்கு. அத இதையாவது ஒண்ணு உருப்படியா ஏசப்பா பிடிச்ச மாதிரி. ஏசப்பா பத்தி தெரியும்ல? தெரியும். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு தெரியும்ல? பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன்னு தெரியும்ல? இனிமே இதுல பைபிள் நிறைய வச்சிருக்கேன். சொன்ன மாதிரி யாரெல்லாம் பாவத்துல விழுந்திருக்காங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் இந்த பைபிளை கொடுத்து ஏசப்பா அவனை நேசிக்கிறான்னு சொல்லுவியா? சொல்லுவேண்ணா. இப்ப நான் என்னென்ன பண்ணணும்? இப்ப கண்ண மூடி என்னோட சொல்ற ஜெபத்தை சொல்லு. ஏசப்பா, இது வரைக்கும் என் வாழ்க்கையை நான் குப்பையா வாழ்ந்துட்டேன். ஆனா இனிமே அது மாதிரி நான் வாழ மாட்டேன். இனிமேல் நான் வாழ மாட்டேன். என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை உங்கள்ட்ட ஒப்பு கொடுக்கிறேன். இனிமே என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் தவறான காரியங்களுக்கு போக மாட்டேன். இனிமே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தவறான காரியங்களுக்கு போக, தவறான செயல்களை செய்ய மாட்டேன். தவறான செயல்களை செய்ய மாட்டேன். சுத்தம் பண்ணுங்க, என்னை சுத்தம் பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென். இனிமே நீ சுத்தமாயிட்ட, இயேசுப்பா உன்னை ரட்சிச்சாரு. இனிமே உன் வாழ்க்கையில பழசே இல்லை, எல்லாமே புதுசு.